This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வம் நீயே. மனிதராகப் பிறந்த ஒருவர் எவ்வாறு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் எனில், நம் வாழ்க்கையில் பெறும் பேறுகளில் தலையாய பேறே மக்கட்பேறு. அதுவும் திருவருளை சிந்திக்கும் ஞானக் குழந்தையைப் பெறல் வேண்டும். ஞானமுள்ள அக்குழந்தைக்கு 7 வயதில் முறைப்படி குருநாதரிடம் தீட்கை பெறுவது. அவ்வாறு பெறுவதன் மூலம் திருவருளை எளிதில் பெறலாம். குரு உபதேசத்தின் பயனாக குழந்தையின் வினை நீக்கம் செய்யப்படுகிறது. வினை நீக்கத்தின் பயனாக உடலில் ஏற்படும் நோய்கள் நீக்கப்படுகின்றன. நோயிலிருந்து நீக்கப்பட்ட குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கப் பெறுவது. நன்கு கற்று தேறி வாலிப பருவத்தில் நேர்மையாய் உழைத்து செல்வத்தை சேர்ப்பது. சேர்த்த செல்வத்தை கொண்டு நல்ல இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வது. திருமணத்தின் பின்பு தான் தேடிய செல்வத்தின் பயனாக இல்லாளொடு திருத்தல செலவுகள் மேற்கொள்வதன் பயனாக இறைவனது திருமேனியைக் கண்டு வழிபடுவது. திருமேனியைக் கண்ட ஆனந்தத்தில் அன்பால் போற்றுவது. திருவடியை போற்றியதன் பயனாக அவனடி மறவாத திருத்தொண்டர்களை சிவமாகவே கண்டு அவர்களை உள்ளும் புறமும் போற்றுவது. அடியார்கள் நடுவுள் இருக்கும் அருளைப் பெற்றதன் பயனாக இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அடைவது என வாழ்க்கையை அமைத்து கொள்ள வழிகாட்டியாக 12 திருமுறைகளைக் கொண்டு திருவருளால் தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மை பெற்ற தாயை விட மிகச் சிறந்தவர் நமது சிவபெருமான். நாமும் சிவமாம் தம்மை பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இடையறாது அருள் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் எத்தகைய குற்றம் செய்திருப்பினும் மனம் திருந்தி உண்மையான அன்போடு சென்று அவனுடைய திருவடியை வணங்கி சரணடைந்து ஓம் நம சிவாய, சிவாய நம, சிவ சிவ என சொல்லி வழிபட்டால் அக்குற்றங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். மேலும் இனிமேல் நாம் தவறுகள் செய்யாமலும் தடுப்பார். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.